சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் இப்போ பார்க்க போகிறோம். தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன். இதில் வந்து இந்தியாவோட இயற்கை தேசிய சின்னங்கள் எல்லாத்தையும் பற்றி அறிந்துக்க போகிறோம். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை புரிந்துக்க போகிறோம். இந்தியாவின் பிற தேசிய சின்னங்களை அவற்றை போற்றுதல் பற்றி அறிந்துக்க போகிறோம். இந்திய தேசிய விழாக்களை அறிந்து கொண்டாடுவதில் வந்து மகிழ்ச்சி கொள்கிறோம். வேலனும் பொன்னியும் புலிவனம் என்ற காட்டுக்கு சுற்றுலா சென்றிருந்தார்கள். காட்டுக்கு போகிறோம் என்ற எதிர்பார்ப்பில் அவர்களது மனம் உற்சாகத்திலும் சாகச உணர்விலும் வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. அவர்களுக்கு வழிகாட்டியாக காட்டுயிர் ஆராய்ச்சியாளர் வீணா வந்திருந்தார். அந்த காட்டின் ஊடாக பல பெருமை வாய்ந்த ஆறு ஒன்று பாய்ந்து கொண்டிருந்தது. கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரம் கொண்ட மலைப்பகுதியிலும் அந்த காட்டில் இருந்தன. திட்டமிட்டபடி காட்டின் எல்லை வரை அவர்கள் வாகனத்தில் சென்றடைந்து விட்டார்கள். உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்றபடி அந்த காட்டை பார்க்க அவளுடன் வந்திருக்கும் குட்டி ஆராய்ச்சியாளர்களை வனத்துறை அலுவலர் மணிமாறன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அவரிடம் வேலனையும் பொன்னியையும் வீணா அறிமுகப்படுத்தி வைத்தார். இனிமேல் காட்டுப்பாதைக்குள் வழக்கமான வாகனங்கள் செல்ல முடியாது. மின்கலங்களால் இயங்கும் புகையிடாத கண்ணாடியால் மூடப்பட்ட வாகனத்தில் தான் செல்ல முடியும். வனத்துறை அலுவலர் மணிமாறனுடன் வீணா குழுவினர் காட்டின் எல்லையில் நின்றிருந்த அந்த வாகனத்தில் ஏறிக்கொண்டனர். நாம் இப்போது காட்டுக்கு செல்கிறோம். புலியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால் புலியை பார்க்கலாம். ஒரு காட்டின் மைய அச்சு புலிதான் என்றாலும் எண்ணற்ற பறவைகள், பூச்சிகள், ஊர்வன, நீர், நிலம் இரண்டிலும் வாழும் உயிர்வாழ்விகள் என பலவும் சேர்ந்ததுதான் ஒரு காடு. புலியை பற்றி மட்டுமே யோசிக்காமல் காட்டில் தென்படும் உயிரினங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் நேரில் பார்த்து ரசிக்கலாம். அதே நேரம் காட்டுக்குள் சத்தமாக பேசக்கூடாது என்றார் மணிமாறன். இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு அழகான தாமரை தடாகத்தை பார்க்க இருந்தார்கள். அந்த வாகனம் மெதுவாக சென்றது. தாமரை தடாகத்தில் தாமரை மலர்கள் அழகுற மலர்ந்து சிரித்தன. தாமரையில் பல வகைகள் உண்டு. இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரையை செந்தாமரை என்கிறோம். தனித்தன்மை மிகுந்த வடிவமைப்பை கொண்டது தாமரை மலர் என்று வீணா கூறினார். அந்த தடாகத்திற்கு அருகில் இருந்து ஒரு பெருமரத்திற்கு பின்னால் மயில் ஒன்று தோகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. மரத்தின் இந்த பக்கம் இருந்து சத்தம் போடாமல் வேலனும் பொன்னியும் அதை ரசித்தார்கள். மணிமாறன், மாமா, மழை வந்தா மயில் தோகை விரித்து ஆடும் என்று சொல்வார்கள். அப்போ இப்ப மழை வருமா என்று பொன்னி கேட்டாள். வரலாம். மழை வந்தால் மயில் தோகை விரித்து ஆடும் என்பது உண்மைதான். மயில் தோகை விரித்து ஆடுவதைக் கண்ட குறுநில மன்னன் ஒருவன் மயில் குளிருக்கு நடுங்குகிறதோ என்று கருதி தன் போர்வையை கொடையாக அளித்தாராம். இவர் பெருமை வாய்ந்த சங்ககால தமிழகத்தை சேர்ந்தவரும் கடையில வள்ளல்கள் மதிப்பிற்குரிய ஒருவருமான பேகன் என்ற குறுநில மன்னன் ஆவான். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. மயில் நம் தேசிய பறவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம் பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம்பெற்றிருக்கு. அழகும் கம்பீரம் நிறைந்த அந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுவது இந்த தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் என்றார் மணிமாறன். அந்த வனத்திற்குள் சிறு இயந்திர ஒளி கூட இயலாமல் வாகனம் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. இருபுலங்களிலும் காணப்பட்ட வனத்தின் காட்சிகளை கண் கொட்டாமல் ரசித்தபடி வந்தனர். இப்போ நம்ம ஆற்றின் கரையை நெருங்கிட்டோம். இனிமேல் சிறிது தொலைவிற்கு ஆற்றின் கரையோகமாகத்தான் போகணும். இந்த ஆற்றில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய விலங்கை உங்களுக்கு காட்டப் போகிறேன். சத்தம் இல்லாமல் காத்திருந்தால் நிச்சயமாக அதை பார்க்கலாம். எல்லோரும் உங்கள் பைனாக்குலரை எடுத்துக்கோங்க என்றார் மணிமாறன். காட்டுக்கு போவதென்றால் பைனாக்குலருடன் வர வேண்டும் வீணா முன்னதாகவே சொல்லியிருந்தார். வேலனும் பொன்னியும் தெரிந்தவர்களிடம் அதை கேட்டு வாங்கி வந்திருந்தார்கள். பைனாக்குலரை கண்ணில் பொருத்தி ஆற்றை நோக்கி சாய்ந்தவாறு புதர் போல மண்டி இருந்த ஒரு மரத்தின் இடைவெளி வழியாக பார்த்தார்கள். ஏதோ கரியால் முதலை மாதிரி ஒரு உயிரினம் நீந்தி போகுது போலிருக்கிறதே என்று வீணா கூறினார். காலை சூரியனின் எதிர்ப்புறத்தில் இருந்து அடித்ததால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. சூரியன் கண்ணில் படாத மாதிரி நின்று கொண்டு கவனமாக பாருங்கள், அது கரியால் இல்லை என்றார் மணிமாறன். ஆமா, அது ஏதோ மீன் போல இருக்கிறதே என்றார் வீணா. அது மீன் இல்லை, நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கில், டால்பின். என்ன டால்பினா? கடலில் தாவி தாவி விளையாட்டு காட்டுமே, அது எப்படி ஆற்றுக்கு வரும் என்று வேலனும் பொன்னியும் ஒரே நேரத்தில் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். நம் நாட்டில் ஆற்று ஓங்கில்களும் வாழ்கின்றன. தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது நீருக்கு வெளியே நீண்டிருக்கும் அதன் நீண்ட வாயும் கரியால் முதலையின் வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இரண்டும் வேறு வேறு. வவ்வால்களைப் போலவே இந்த ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. இவற்றின் பார்வை திறன் குறைவு. ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாக இருக்கே என்றான் வேலன். அது சரி, நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆற்றின் பெயர் என்ன தெரியுமா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் புகழ்ந்து பாடினாரே, அந்த கங்கையாறு தானே. இங்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த காட்டை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போ என்று அப்பா சொல்லியிருந்தார். அதனால படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னது சரியா என்று கேட்டால் பொன்னி. சந்தேகமே இல்லை, சரி. 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதியும் இதுதான் தெரியுமா என்று ஆச்சரியப்படுத்தினார் வேலன்.
பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டர் நீளமுடையது என்றாலும் அது இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவுதான். அதனால் வேலன் சொன்னதும் சரிதான் என்றார் மீனா. நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போதைக்கு இந்த மாம்பழங்களை சாப்பிட்டு பசியாருங்கள் என்று மாம்பழ துண்டுகளை எல்லோருக்கும் கொடுத்தார் மணிமாறன். இந்த மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்கே, இது என்ன வகை என்று கேட்டார் வீணா. இமாம் பசந்த், முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள். இந்த காட்டின் எல்லையில் உள்ள தோப்பில் விளைஞ்சது என்றார் மணிமாறன். மாம்பழங்களை சுவைத்துக் கொண்டே மீண்டும் வண்டியில் ஏறி அவர்கள் புறப்பட தயாரானார்கள். அடுத்து இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் என்றபடி வாகனத்தை காட்டின் ஒரு பகுதி ஆக்கிரமித்திருந்த ஆலமர விழுதுகளை சுற்றி ஓட்டினார் மணிமாறன். அடுத்தது விழுதுகள் வந்திருந்து கொண்டே இருந்தது. எல்லா விழுதுகளையும் சுற்றி முடித்து புறப்பட்ட இடத்துக்கே அவர்கள் வந்தபோது இவ்வளவு பெரிய ஆலமரமா என்று வேலனும் பொன்னியும் வியந்து போனார்கள். ஆமாம், இந்த ஆலமரம் ரொம்ப பெருசு. இந்த காட்டின் பழமையான மரம் என்று கூட இதை சொல்லலாம். இன்று மரத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் தஞ்சமடைகின்றன. கொல்கத்தாவின் ஔரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றதொரு ஆலமரம் இது என்றார் மணிமாறன். அடையாறு வியாஸ் சாஹிப்பில் சொசைட்டியிலும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. அதை நான் நேரில் பார்த்து வியந்திருக்கிறேன் என்றாள் பொன்னி. கொஞ்சம் பொறுமையாக போவோம். ஆலமரத்தின் பின்பக்கமாக பாருங்க, ஒரு சின்ன யானை மந்தை மலை மேலே ஏறிட்டு இருக்கு என்றார் மணிமாறன். காட்டு யானைகள் ஆக்ரோஷமாக இருக்கும்னு சொல்வாங்களே, நமக்கு ஆபத்தில்லையா என்று பயத்தை வெளிப்படுத்தினான் வேலன். முதல் விஷயம், காட்டில் எந்த உயிரினத்திற்கும் நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. காடு உயிரினங்களின் வீடு. அதுக்கப்புறம் நம்மை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு உயிரினங்களை ரசிக்கலாம். அவசர காலத்தில் அபூர்வமாகவும் சாதுரியமாகவும் நம்மை எப்படி பார்த்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காகத்தான் காட்டுக்குள் போகும்போது காடுகளிலேயே காலமாக வாழ்ந்து வரும் பழங்குடி வழிகாட்டிகளை பயன்படுத்துகிறோம் என்றார் மணிமாறன். எவ்வளவு பெரிய உயிரினம் என்றாலும் அவற்றை மதிக்கிற வரை நம்மை அவை எதுவும் பண்ணாது. சொல்ல வரீங்களா மாமா? நிச்சயமா. இப்போது அந்த யானைகளைப் போல நாமும் மலை மேலே ஏறலாம். மலை மேலே இன்னொரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கு என்று மணிமாறன் கூறினார். காட்டுக்குள் இருந்த மலைப்பகுதியில் குறிப்பிட்ட தொலைவு அவர்கள் மேலே ஏறிய பிறகு ஒரு சமவெளி போன்ற சிறு பரப்பு வந்தது. அங்கே வண்டியை நிறுத்திவிட்டு பைனாக்குலர் வழியாக ஒரு இடத்தை சுட்டி காட்டினார் மணிமாறன். அங்கே பாருங்க, அந்த தரையில் காய்ந்த இலைகள் சருகுகளை கொண்டு கூம்பு வடிவத்தில் கட்டப்பட்ட கூடு போல் இருந்தது. இது எந்த உயிரினத்தோட கூடாக இருக்கும்னு நினைக்கிறீங்க என்றான் மணிமாறன். தரையில் பறவைகளும் கூடு கட்டும், ஆனால் இது வித்தியாசமாக இருக்கே என்றார் வீணா. அது ஒரு பாம்போட கூடு, கருநாகத்தின் கூடு. என்னது, பாம்பு கூடு கட்டுமா? நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்றான் வேலன். உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை இது. அதுபோல ரொம்ப சாதாரணமாக 18 அடி நீளம் வளரும் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது இது என்று அவர்களை மேலும் ஆச்சரியப்படுத்தினார் மணிமாறன். அடர்ந்த காட்டுக்குள்ளும் பார்த்துக்கிட்டோம், மலை ஏறியும் மேலேயும் ஏறிட்டோம். ஆனால் புலி மட்டும் இன்னும் தென்படவே இல்லையே என்று சோர்வுடன் கூறினாள் பொன்னி. கவலைப்படாதே பொன்னி, எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை இந்த காட்டில் நாம் பார்த்துட்டோம். புலி ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட உயிரினம். அவ்வளவு எளிதாக வெளியே வராது. இந்த மலைச்சரிவில் பாறைகள் நிறைந்த ஒரு இடம் இருக்கு. கீழே இறங்கும் போது அங்கே புலி இருக்கான்னு பார்ப்போம் என்றார் மணிமாறன். அவர் சொன்ன இடத்திலும் புலி இல்லை. குழந்தைகள் இருவரும் பல்வேறு ஆச்சரியங்களை அன்றைக்கு பார்த்திருந்தாலும் புலியை பார்த்துவிட வேண்டுமென்ற ஆசை மட்டும் அவர்களுக்கு தீரவில்லை. நான் போகும் ஒவ்வொரு காடும் புதுசாகத்தான் இருக்கும். ஆராய்ச்சியாளரான எனக்கே தெரியாத பல விஷயங்களை இன்றைக்கு மணிமாறன் சாரும் நிறைய பழங்குடிகளும் எனக்கு கற்று தந்திருக்காங்க. ஆராய்ச்சிக்காக பலமுறை காட்டுக்கு வந்து போயிருந்தாலும் என்னால் புலியை பார்க்க முடிந்ததில்லை. இன்னொரு முறை புலியை பார்ப்போம், கவலைப்படாதீங்க என்று அவர்களை சமாதானப்படுத்தினார் வீணா. அவர்கள் திரும்பி வந்த வழியில் ஓங்கிலை பார்த்த அதே இடத்திற்கு வந்தவுடன் ஓய்வெடுப்பதற்காக வண்டியை சற்று நிறுத்தினார்கள். பொன்னி கீழே இறங்கி கண்களில் பைனாக்குலரை பொருத்தி புதரில் இருந்த இடைவெளிகள் வழியாக ஆற்றை பார்த்தாள். அவளால் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. மாமா மாமா, அங்கே பாருங்க என்று கிசுகிசுக்கும் குரலில் கூறினாள். எல்லோரும் கண்களில் பைனாக்குலரை பொருத்தி புதருக்கு பின்னால் இருந்து பார்த்தார்கள். புலி ஒன்று தன் 3 குட்டிகளுடன் ஆற்றில் நீர் அருந்தி கொண்டிருந்தது. அழகு நிறைந்த அந்த காட்சியை தன் கேமராவில் பதிவு செய்து கொண்டார் வீணா. அந்த புலிகள் நீர் அருந்தி திரும்பும் வரை கண்கொட்டாமல் இவற்றையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுதான் இந்திய காடுகளில் நிஜ ராஜா என்றார் மணிமாறன். நீங்கள் சொல்றது 100% உண்மை என்று ஆமோதித்தார் வீணா. பிறகு வண்டியில் ஏறி காட்டின் எல்லைக்கு திரும்பும்போது வீணா ஒரு கேள்வி கேட்டார். குழந்தைகளா, இன்னைக்கு நீங்க நேரில் பார்த்த உயிரினங்கள் அனைத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்று கேட்டார் வீணா. என்று கேட்டார் வீணா. என்ன ஒற்றுமை என்று வேலன் கேட்டான். சீக்கிரம் சொல்லுங்க, நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் என்றால் பொன்னி. இன்றைக்கு நாம் பார்த்த எல்லாமே இந்தியாவோட இயற்கை தேசிய சின்னங்கள் என்கிற சிறப்பு அங்கீகாரம் பெற்றவை. ரொம்ப சரியா சொன்னீங்க வீணா. பாருங்க, நான் கூட அதை யோசிக்கலை என்றார் மணிமாறன்.
ஓகே, இந்த கதையிலேருந்து இப்போ நமக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து தேசிய சின்னங்கள் முதல்ல காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பார்க்காங்க, ஒரு தாமரை தடாகத்தை பார்க்காங்க. அங்கே வந்து செந்தாமரை மலர், ஸோ இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது தான் செந்தாமரை. ஸோ செந்தாமரை தான் நம்மளோட தேசிய மலராக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து மயிலை பார்க்காங்க. மயில் அப்படிங்கிறதுக்கு வந்து அது வந்து குளிரில் தான் நடுங்குது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு போர்வையை கொடுத்த வள்ளல் தான் யாருன்னா கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கிற பேகன் அப்படிங்கிற குறுநில மன்னர். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் வந்து மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. மயில் நம்மளோட தேசிய பறவை. பாரம்பரிய கலைகளிலும் மயிலுக்கு வந்து நீண்ட காலமாக இடம் இருந்திருக்கு. அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த பறவைக்கு நாடு முழுவதும் அது காணப்படுது. அதனால தான் அதை வந்து நம்ம தேசிய பறவையாக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் வந்து இருக்குது. மயில் நம்ம நாட்டோட தேசிய பறவைன்னு நமக்கு தெரியும். என்ன ரீசன் அப்படின்னா பாரம்பரியத்தின் கலையிலையும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் இருக்குது. அழகும் கம்பீரம் நிறைந்த அந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுது. அது தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்படுற அதான் ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆற்றின் கரையோரமாக போக முடியல ஒரு கரியால் முதலையை வந்து கரியால் முதலையாக இருக்குமோன்னு நினச்சி ஒரு கரியால் இதை பார்க்குறாங்க, அதாவது டால்ஃபினை ஓங்கிலை பார்க்காங்க. ஸோ கரியால் ஓங்கில் அப்படிங்கிறது வந்து ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாலூட்டியாக இருக்கிற டால்ஃபின். ஸோ அதுவும் தாவி தாவி கடலில் இருக்கிற மாதிரியே ஆற்றுலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆறு, கங்கை ஆறு. ஆறு வந்து 25 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவிலே நீளமான நதியாக இருக்கிறது இந்த கங்கை நதி தான். இது கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. ஆனால் கங்கையை விட 2900 கிலோமீட்டர் நீளமுடையது பிரம்மபுத்திரா. ஆனாலும் இந்தியாவில் அது பாயக்கூடிய தொலைவு வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் கங்கை ஆறு தான் இந்தியாவிலே மிக நீளமான ஆறாக இருக்குது. அப்புறமா மாம்பழங்கள். இமாம் பசந்த் அப்படிங்கிற வகையை சார்ந்த முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட மாம்பழங்களை வந்து அவங்க சுவைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆலமரம். ஒரு பெரிய ஆலமரத்தை சுற்றி வராங்க. கொல்கத்தாவில் ஔரா பகுதியில் இந்திய தாவரவியல் பூங்காவில் ஒரு உலக சாதனை படைத்த ஒரு பெரிய ஆலமரம் வந்து இருக்குது. ஸோ கொல்கத்தாவில் ஔரா பகுதியில் இந்திய தாவரவியல் பூங்காவில் உலக சாதனை படைத்த ஆலமரம் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அடையாறு தியாசாதிபதி சொசைட்டியிலும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இதை நேரில் பார்த்து வியந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன யானை மந்தை வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளுமே வந்து நம்ம தொந்தரவு கொடுக்காட்ட அதுவும் நம்மளை தொந்தரவு பண்ணாது. பழங்குடி வழிகாட்டிகளை தான் காட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மேலே போக முடிச்சு மேலே வந்து ஒரு பாம்போட கூடு பார்க்காங்க. ஸோ தரையில் வந்து கூடு கட்டி வாழக்கூடியது வந்து கருநாகம், கிங் கோபுரா. அது வந்து உலகத்திலேயே கூடு கட்டி வாழக்கூடிய ஒரே வகை பாம்பினம். முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும். அது வந்து 18 அடி சாதாரணமாக வளரும். நஞ்சு கொண்ட பாம்புகளை உலகத்திலே நீளமானது இதுதான். அடர்ந்த காட்டுக்குள்ளே புளியை மட்டும் இன்னும் பார்க்கவே இல்லைன்னு கவலையாக இருக்க அவங்க ரிட்டன் வர வழியில் ஆறோட கரையில் என்ன பார்த்துட்ருக்காங்க, புலி பார்க்காங்க. அதில் ஒரு புலி வந்து அதோட குட்டிகளோடு வந்து தண்ணி குடிக்கிறத பார்க்காங்க. இப்போ வந்து புலியை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்திய காடுகளோட நிஜ ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து 100% உண்மை அப்படின்னு சொல்லி வீணா வந்து ஆமோதிக்கிறாங்க. ஏன்னா என்ற ரீசன் அவங்க சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து இன்றைக்கி பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவோட தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற சிறப்பு அதிகாரம் பெற்றது இது எல்லாமே அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்புறம் மாநிலத்தோட இயற்கை சின்னங்கள். மாநில விலங்கு. தமிழ்நாட்டோட மாநில விலங்கு வரையாடு. தமிழகத்தோட மாநில பறவை மரகதபுறா. தமிழ்நாட்டோட மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர். தமிழகத்தோட மாநில மரம் வந்து பனைமரம். ஸோ இந்த பேஜ் தான் இந்த பாடத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ். 1950 நம்ம குடியரசு அடையும் பட்சத்தில் தேசிய மரம் ஆலமரம். இது பெருமையின் சின்னமாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருக்குது. பெருமையின் சின்னம். அப்புறம் தாமரை மலர் சேற்று நீரில் வளரும் அழகான மலர் ஆகும். அப்புறம் 1950 வந்து மாம்பழம் வைட்டமின் ACDயை அதிக அளவில் கொண்டது. பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. ராஜநாகம் ஹோபிபாகஸ் ஹானா. இது உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இது இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா 2010 வந்து ஆற்று ஒன்றில் தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவிடும் சமநிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினமாகவும் உள்ளது. 2010 யானை
ஆசியாவை தாயமாக கொண்டது. தன் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது யானை. 2008 கங்கை ஆறு, இது வற்றாத ஆறு, உலக புகழ் பெற்ற தலைநகரங்களில் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்க தொடங்கின அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா மயில் 1963 இந்தியாவை தாயகமாக கொண்டது. தோகையை கொண்ட பறவை இனம் ஆகும். புலி 1973 பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் 70% புலிகள் இருக்கு. லாக்டோபேசிலஸ் 2012 இது ஒரு தோழமை பாக்டீரியா ஆகும். இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியங்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ 1950 பார்த்தோம்னா 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை, சேற்று நீரில் வளரக்கூடிய அழகான மலர். ஆலமரம், இது பெருமையின் சின்னம், மருத்துவ குணம் கொண்டது. அதுக்கப்புறமா மாம்பழம் வைட்டமின் A, C, D அதிக அளவில் கொண்டது. பெருமளவில் சமவெளிகள் விளைவிக்கப்படுகிறது. அப்புறம் ராஜநாகம் ஒரு வருஷமே கொடுக்கல. ஹோபிபாகஸ் ஹானா உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இது இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழுது. 2010 2 ஐட்டம். ஆற்று ஓங்கில் 1, யானை 1. தான் வாழும் ஆற்றின் சூழலில் அம்மாவிடம் சமநிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினமாகவும் உள்ளது. யானை ஆசியாவை தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கங்கை ஆறு, இது வற்றாத ஆறு, வரலாற்று புகழ் பெற்ற தலைநகரங்களில் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கிட்டு இருக்கு. இது வற்றாத ஆறு, உலக வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இந்த ஆற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கிட்டு இருக்கு. லாக்டோபேசிலஸ் 1 போட்டால் 2 மாறி அப்படியே அதை பாலை தயிராக மாற்றி தரக்கூடியது. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியங்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மயில் 1963 இந்தியாவை தாயமாக கொண்டது. தோகை கொண்ட பறவை மயில். 1973 புலி பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் 70% காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தமாக இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.